இந்த கடாய் வந்து அவ்வளவு அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்குது. இதுல எனக்கு தெரியும் நீங்க வந்து நல்ல வெண்ணெய் மாதிரி தயிர் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லுவீங்க, அது இதுல வரும். வந்து ஆமா இது எதுவுமேங்க நான் யூஸ் பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். சுபைதா குபேர சொம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப அந்த டெஃப்லான் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. சூப்பர். ஃபுல்லா நம்ம தோசை கல்லுல தான் தோசை. குக்கர்ல ட்ரமோல்டினா பிராண்ட்ல ஃபிளாட் 40% வந்து ஆஃபர். என்னன்னா நம்ம ராஷ்ல ஒரு பெரிய விஷயம், அவங்களே அழகா இதை வந்து நம்ம வீட்டில் போயிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், மஞ்சள் எல்லாம் போட்டு அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி நம்ம உடனே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்றதுனால இதெல்லாம் ரொம்ப அவசியம் எங்களுக்கு. ஐயோ சூடாரி போச்சுன்னே சொல்ல வேண்டாம், நம்ம 12 மணிக்கு செஞ்சாலும் 2 மணிக்கு சுட சுட சாப்பிடலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஆஹா, இந்த வாட்டி பாருங்களேன், பெருமாள் பற்றி பேசின உடனே நம்ம ராஷ் குக்வேர்ல பாருங்களேன், எல்லார் வீட்லயும் வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும்னா இதெல்லாம் நிச்சயம் அவசியம். ஆமா, இது வந்து சம்மர் தமாக்கா ஆஃபர். நீங்க என்ன எடுத்தாலும் buy 3 get 1 free flat 30% ஆஃபர் வந்து நம்ம வந்து இப்போ லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துருக்கோம். பட் நமக்கு வந்து பெருங்குடியை விட இது ஒரு பெரிய கடையா இருக்கிறதுனால இது கடைன்னு சொல்ல முடியாது, கடல் தான் சொல்லணும். அம்மா வாங்க 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 வாங்க, கண்டிப்பா கண்டிப்பா மோஸ்ட் வெல்கம் வாங்க. இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கேன்னா, அப்பா எங்க பார்த்தாலும் கும்பா கும்பா கும்பா. ஆமா, நம்ம ராதிகா மேம்க்கு அப்புறம் கும்பா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது நிச்சயமா எங்க ராஷ் குக்வேர்ல இருக்கும்ன்ற பெரிய நம்பிக்கையில வந்து கண்டிப்பா இருக்கு. நிறைய சைஸ்ல வச்சிருப்பீங்களே. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பாத்துருவோமா முதல்ல கும்பாவை? எஸ் எஸ். ஓ ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதுல 2 பிளைன் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் 2 பேட்டர்ன் இருக்கு. ஆஹா, இந்த கும்பா தான் அவங்க வச்சு சாப்பிட்ட கும்பான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கும்பால எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு தெரியுமாங்க. இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி பழைய சோறு சாப்பிடுங்க, அதுவும் கும்பால சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடியே வராதுன்றாங்க. நோய் வருமுன்னு காப்போம்னா இதோ பாருங்க, எங்க ராஷ் குக்வேர்ல கும்பா சைஸ் மாதிரியா வச்சிருக்காங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அழகா ராஷ் குக்வேர் வாங்க. அது இப்ப நமக்கு அண்ணா நகர்ல வேற திறந்துட்டாங்களா, அப்புறம் என்ன ரொம்ப ஈஸி, வந்து வாங்கிட்டு கும்பால வீட்டுல ஆளுக்கு ஒரு கும்பா வாங்கி கொடுங்க. நம்ம ஏதாவது கிஃப்ட் யாருக்காவது பிரசன்ட் பண்ணணும்னா கும்பா கொடுத்தா பெஸ்ட். கும்பமா இருப்பாங்க அவங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கும். ஒன்று பிளெயினே, ஒன்று வந்து வரி வரியா. ஆமா, வரி வரியா இருக்கும். அது மட்டும் இல்லைங்கம்மா, நம்ம பூஜையில அந்த பூலாம் வச்சுக்கிறதுக்கு கூட ரொம்ப அழகா இருக்கும். ஆக்சுவலி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிரசாதம் வைக்கிறதுக்கு தான் கும்பா நிறைய வாங்கிட்டு போறாங்க. அதுதான் அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குதோ அதுதான். இப்ப வந்து மடப்பள்ளி எல்லாம் வந்து கும்பால தான் கொண்டு போய் பெருமாளுக்கே வந்து வைப்பாங்க. அப்படியா? ஆமா, அதுக்கும் சேர்த்துதான் இது. ஆஹா, இந்த வாட்டி பாருங்களேன், பெருமாள் பத்தி பேசின உடனே நம்ம ராஷ் குக்வேர்ல பாருங்களேன், சங்கு சக்கரத்தோட நாமத்தோட பெருமாளோட அழகான ஒரு இது அனுப்பியிருக்கீங்க. சூப்பர், ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆஹா, கண்ணாடி பாருங்க, ரொம்ப அழகான கண்ணாடி. கிராஸ்லயே ஃபுல் ஃப்ரேம் பண்ணி. ஆமா, மொஹல்லியாசம்ல எல்லாம் வந்து வெறும் கிராஸ்லயே இருக்கும். அப்பெல்லாம் இந்த கண்ணாடியை பார்த்து ஆஹா இப்படிலாம் நம்ம கண்ணாடி வாங்க மாட்டோமான்னு இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா ஏதாவது பொருள் பார்க்கணும்னா எங்கேயும் போக வேண்டாங்க, நேரா எங்க ராஷ் குக்வேர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. கற்பக விருட்சம் வச்சிருக்கீங்க. கற்பக விருட்சம் யாராவது எல்லார் வீட்லயும் இருக்கணுங்க. இந்த வீட்டுல இருந்தாலே நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்குன்றதுக்கு இது வந்து ஒரு பெரிய அத்தாட்சி. நம்ம வீட்டுல சின்னதோ பெருசோ இல்ல பெருசா கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்களோ அதுக்குதான் இப்போ வந்து குழந்தைங்களை ஸ்கூல்ல வந்து ஃபேமிலி ட்ரீ வரைய சொல்லுவாங்க தெரியுமா. அதுக்காக தான் சொல்றது. கற்பக விருட்சம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரோட போட்டோஸ் அழகா இங்க மாட்டிட்டு இந்த கற்பக விருட்சம் மாதிரி நம்ம ஃபேமிலி இப்படி பெருசா வளரணும். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க பாருங்க, தண்ணி பாட்டில். ஏன்னா இப்ப வந்து சில்லுன்னு தண்ணி பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல கிளாஸ் வேர்லயே ரொம்ப அழகா தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க, நம்ம ராஷ் குக்வேர்ல மட்டும் தான் கிடைக்கும். இப்ப நீங்க காட்டுறது எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து ஃபுல்லாவே கிளாஸ்ல பிராஸோட ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம அதுல வந்து இந்த கிளாஸஸ், சோ அது நம்ம இதுல ஜூஸ் வச்சுக்கலாம், இதுல சர்வ் பண்ணி குடிச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும், சர்விங்குமே ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே எங்க ராஷ் குக்வேர்ல மட்டும் தாங்க கிடைக்கும். ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. இது
இது இப்போ பெரிய விசேஷம்னா என்ன, எல்லாம் பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா, குழந்தைங்களுக்குலாம் எதுவுமே கிடையாதுன்னா குழந்தைங்களுக்கும் இருக்கு. குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இது நம்ம குழந்தைங்கள பார்க்க போனோம்னா இந்த மாதிரி அழகா பிராஸ்லேயே வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைங்க உடைக்காது, ஒன்றும் ஆகாது. காலங்காலத்துக்கு வச்சுட்டு அவங்களோட தலைமுறைக்கு சொல்லுவாங்க, இது நாங்கள் ராஷ்ல வாங்கினோம் இது விளையாடுறதுக்கு அப்படின்னுட்டு. இங்க பாருங்க, இது அழகா இருக்குது. இது 45 செகண்ட்ஸ் ஆகுதா? 45 செகண்ட்ஸ். சோ ஆக்சுவலி டைமர் வச்சு ஏதாவது கேம் விளையாடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போலாம். ஆக்சுவலி இது நான் எடுத்துட்டு வந்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ டைமருக்குமே நம்ம மொபைல்ல தான் திரும்ப ஆன் பண்றோம். அந்த மொபைலை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம் கிட்ஸுக்கு. அவங்களுக்கு ஏதாவது சின்ன குவிஸ் பண்றோம் அந்த மாதிரிலாம் இது வச்சிட்டோம்னா அவங்க அது முடிய போகுது அப்படின்றப்ப கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப அழகா இருக்குது. ஆஹா, கிளாக் பாருங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் வீட்லயும் ஆன்டிக் ரொம்ப யூஸ் பண்றாங்க இல்லையாக்கா? இந்த மாதிரி ஆன்டிக் ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, நம்ம ஹால்ல ஒரு சின்னதா இந்த மாதிரி ஒரு கிளாக் வச்சிட்டோம் அப்படின்னா லிவிங் ரூம் லுக் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் நம்மளுடைய சிங்கிள் மோல்டு கடாய், ஏன்னா இந்த கடாய் வந்து உருவாக்கும் போது நான் கூட இருந்தேன். இந்த கடாய் வந்து அவ்வளவு அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்குது. இதுல வந்து சமையல் பண்ணிட்டு ஐயோ முடிஞ்சிருச்சா சீக்கிரம் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாட்டி சூடு ஏறிச்சுன்னா நம்ம 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணா கூட அந்த சூடு அப்படியே இருக்கணுமா. அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொன்று என்னன்னா, இது வந்து டபுள் கோட் இல்லைங்க, சிங்கிள் வார்ப்புலேயே பண்ணியிருக்கிற ஒரு அழகான கடாய். இந்த ஒரு கடாய் இருந்தால் வீட்லயே போகிறோம், எல்லா விசேஷமும் நம்ம பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் இந்த கடாய். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொருளுமே பிடிச்சிருக்குது. ஆமா, உங்களோட ஃபேவரட் பிரான்ஸ் தோசை தாவா. ஸோ இந்த தோசை தாவா வந்து சூப்பரா தோசை எல்லாம் நம்ம வாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து நம்மளோட ஆப்பச்சட்டி, நம்ம பெருங்குடியில வச்சிருந்தோம்ல அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம அண்ணா நகர்லயும் எடுத்துட்டு வந்திருக்கோம். பணியாரம் பேனு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாலி செட்ல இப்போ வந்து நிறைய சைசஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நல்ல ஒரு பெரிய பிளேட்டு, இது எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்ன கட்டோரிஸ் வச்சிருக்கோம். எதுவுமே செட்டா எடுக்கணும்னு இல்லை, எந்த செட்டு எதுக்கு வந்து வேணுமோ அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு இந்த சைஸ் கப்பில் ஒரு 4 கப்பு வேணும்னா அந்த மாதிரியும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே பாருங்களேன், இந்த பிளேட் வந்து சைடில் இந்த மாதிரி லைட்டாக எலிவேட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷ்டாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம தயிர்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ், இது ஒரு பேட்டர்ன். அடுத்து கான்சா கிளாஸஸ், இது ஒரு பேட்டர்ன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன். ஸோ இது ஒரு 3 பேட்டர்ன். அடுத்து இது ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், இன்னும் 2 பேட்டர்ன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட வந்து பியோர் கான்சாலே வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கம்மா. இதில் வந்து பாருங்க, இது ஒரு பேட்டர்ன். அடுத்து இந்த பேட்டர்ன் ஒன்று கிளாஸஸில், இந்த பேட்டர்ன். அடுத்து இது ஒரு லாங் பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட லுக்கு. ஸோ செம்பு மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன். இது வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடிய ஒரு டால் கிளாஸ் பேட்டர்ன். ஸோ இந்த சைஸ் ஆஃப் இத்தனை கான்சா கிளாஸஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை எது வேணுமோ, எந்த பேட்டர்ன் வேணுமோ அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த பிளேட்ஸில் வச்சு அவங்களால வந்து செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கட்டோரிஸில் இது ஒரு பேட்டர்ன் கட்டோரி, ஸ்டெப் கட்டோரின்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோல்டட் கட்டோரின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பவுல் டைப் கட்டோரிஸ். ஸோ இத்தனை கட்டோரிஸ் டைப் நம்ம கிட்ட இருக்கு. அவங்களுக்கு இந்த பிளேட்டோட எனக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் ஒரு 3 வேணும் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி அவங்க வந்து எதுனாலும் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களால வந்து எடுத்துக்க முடியும். நம்ம கிட்ட அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குங்கம்மா. அம்மா, நம்ம நிறைய உருளிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நிறைய உருளிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவுமே நான் காட்டுறேன், வாங்க. பாயசம் உருளியில் 2 சைஸ் இருக்குது. ஸோ இது ரெகுலராக எல்லாமே பண்ணிடு, பேர் தான் பாயசம் உருளி. நம்ம வந்து கிரேவிஸ் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூஸ் எல்லாம் பண்ணால் கூட இது நம்ம பண்ணிக்க முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பருப்பு உருளியில் நம்மக்கிட்ட 4 சைஸ் இருக்குங்கம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் 1, சைஸ் 2, சைஸ் 3 அண்ட் சைஸ் 4 சைஸஸ் இருக்குது.
பருப்பு உருளின்றது வந்து பால் காய்ச்சறதுக்கு, தண்ணி சூடு பண்ணுறதுக்கு, குழம்பு நம்ம வச்சுக்கிறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளால் இந்த பருப்பு உருளியை வந்து மல்டிப்புளாக வந்து மல்டி யூஸாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பருப்பு உருளிஸில் 4 சைஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பானா உருளி. இந்த பருப்பு உருளியோடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் தான் இந்த பானா உருளி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய் இன்னும் நல்ல அகலமாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லியும் சாம்பார், குழம்பு எல்லாமே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு இந்த பானா உருளிஸ் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்மக்கிட்ட 2 சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பானா உருளியில். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு, வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறதுக்கு வெறும் 100-150 ரூபாய்க்குள்ள இப்படி பிச்சுவாய் பிளேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ யார் வீட்டுக்காக இருந்தால் நம்ம ட்ரே தேடுவோம், ஐயோ ட்ரே இல்லையே எப்படி கொடுக்கறதுன்னுட்டு. அவங்களுக்கு எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு, பூ, பழம், மஞ்சள் வந்து அப்படியே கொடுத்து இந்தாங்க நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னா அவங்க ஆசை தீர வச்சுப்பாங்க. ஆமாம், இல்லை மல்டிபிள் பிரிண்ட்ஸ் இருக்குங்கம்மா. இப்போ இந்த 2 பேட்டர்ன் தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து இப்போ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு அந்த பேட்டர்ன்லேயே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 500-1000 கேட்டா கூட பண்ணி கொடுத்துருவீங்க. சூப்பர். இந்த பிளேட் பாருங்களேன், பிச்சுவா இருக்குது, காமதேனு இருக்குது, கோலம் இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது எல்லாமே. இந்த பேட்டர்ன் நைஸ். அண்ட் விலையும் ரொம்ப ரீசனபிளா இருக்கு. ஆமா, ஒரு 150-160 குள்ள ஒரு கிஃப்டிங் சின்னதா ஆப்ஷன். பிராஸ்ல பாக்குறாங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இனிமே நவராத்திரி வரும், வசந்த நவராத்திரி, இப்படி ஒரு நவராத்திரியே வர ஆரம்பிச்சிடும். நிச்சயமா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அம்மா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் ட்ரேஸு. ஸோ பிராஸ் ட்ரேஸில் நம்மக்கிட்ட மொத்தம் 4 சைஸஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 பேர் தான் வராங்கன்னா நம்ம 2 பேருக்கு அழகாக வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து வீட்டில் நம்ம எத்தனை கெஸ்ட் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணணும். இவ்வளோ பெரிய ட்ரேவை எடுத்து நம்ம 2 கப்பு வச்சு கொடுத்தோன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சைஸ் வாரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து 2 கப், இது வந்து 3 கப்ஸ், இது வந்து 4 கப், இது வந்து 6 கப்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை பொறுத்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலாம், இந்த செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஸ்டடியான மெட்டீரியல், எதுவுமே வளையாது, எல்லாமே வந்து நல்ல திக்கான ட்ரேஸில் நம்ம பிராஸில் பண்ணியிருக்கோங்கம்மா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜைக்கு வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது கிஃப்டிங் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த பிளேட்ஸ் வந்து சர்விங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து மீனாக்காரி பண்ண இந்த பிளேட்ஸு, இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு நிறைய பேர் வாங்குறாங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு கொஞ்சமாக வந்து கல்கண்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜைக்கு படைக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஃபுட் கன்சம்ஷனுக்காக இந்த பிளேட்டை வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் இதில் வந்து நிறைய கலர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கனால ஃபுட்டை வந்து நாங்கள் இதில் சர்வ் பண்ணுறதுக்கு நான் வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. பட் இது வந்து ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனாக வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 390 வரும். ஸோ யாராவது வந்து ஒரு 390 or 400 பட்ஜெட்டில் கிஃப்டிங் பார்க்குறீங்கன்னா இந்த பிளேட்ஸ் எங்களால் வந்து கிஃப்டிங்க்கும் நம்மளால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் வந்து சைஸ் 1, அடுத்து சைஸ் 2, சைஸ் 3, சைஸ் 4, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வந்து கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்மளை வந்து மறக்க மாட்டாங்க, அவ்வளோ தூரத்துக்கு இது நல்லா வந்து வச்சுப்பாங்க. ஸோ சைஸ் 4 அண்ட் சைஸ் 5, இந்த இதில் இருக்கக்கூடிய சைஸ் 5ல் இருக்கக்கூடிய ஒர்க் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகாக எஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ இத்தனை சைஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி மீனாக்காரி ஒர்க்லாம் வேண்டாம், ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த ஏஸ்தட்டிக் லுக் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிளேட்ஸுமே இருக்குது, இந்த மாதிரி பிளேட்ஸும் இருக்குது. ஸோ இந்த பிளேட்ஸ் எல்லாமே அதே தான், கிஃப்டிங்க்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டில் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்கெட்ஸு, மிக்சர்லாம் வச்சு கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 790. ஸோ கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு 750-800 பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டான எத்னிக் லுக்கில் இருக்கும். ஸோ இதுலேயுமே எங்ககிட்ட வந்து 4 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. அம்மா இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம்ல நம்ம பெருங்குடி ஸ்டோரில், அதே பிராஸ் குக்கர் இங்கேயுமே வச்சுருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்மளுக்கு இங்கேயுமே. இது வந்து நல்ல மக்கள் வந்து வரவேற்கிறாங்க.
இந்த குக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்ரிடே குக்கிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்குல்ல. ஸோ அதனாலதான் உள்ள ஃபுல்லாவே டின் பூசியிருக்கோம் இல்லைங்கம்மா. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லெட்லயும் பூசியிருக்கோம். அதுக்கான வெயிட் வந்து உள்ளே வந்துடும். ஸோ இது ஆக்சுவலி வந்து திறக்கிறது மூடுறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த இந்த குக்கர் இப்படி வச்சிட்டோம்னா இது இப்படிதான் மூடும். இப்போ இங்க ஒரு ஆரோ மார்க் அந்த குக்கர் லிட்லயே இருக்கும். அந்த குக்கர் லிட்டோட ஆரோ மார்க்கையும் இதையும் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாபையும் ஒரே லைனுக்கு எடுத்துட்டு வந்து லைட்டா டில்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம்னா இது உள்ள லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கு அப்புறம் இங்கே நம்ம ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டான ராஸ் குக்கரில் சூப்பராக டெய்லியும் நம்மளால் வந்து குக் பண்ண முடியும். இப்போ இதில் ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவுண்டர் கஸ்டமர் அண்ணா நகர் அண்ட் பெருங்குடி கஸ்டமர்ஸ்க்கு இந்த குக்கர் எல்லாமே ஃப்ளாட் 30%ல பிராஸ் குக்கர்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் அண்ட் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமா, ஊத்தப்பம் பேன் நம்மள நியூ லான்ச் வித் ஸ்கொயர் லிட்டோட. ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு தான் லிட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆமா, ஏன்னா ஸ்கொயர்ல நிறைய பேர் லைக் பண்றாங்க. ஆனா ஸ்கொயர்ல வந்து லிட்டோட இருக்க மாட்டேங்குது. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்கொயர் லிட்டோட எடுத்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஊத்தப்பம், பேன் கேக்கு இது அப்படியே நம்ம வந்து பேக்கும் பண்ணிக்கலாம். ஈவன் ஓடிஜில வச்சுக்கலாம். இந்த பேன் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. அப்ப ஆல் இன் ஆல் ஒரே பேன். ஆமா, நைஸ். இந்த கடை ஆரம்பிக்கும் போது வந்தேன். அப்ப வந்து இன்னும் அப்படியே டம்ப் பண்ணியே வச்சிருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்துட்டேன். அது கும்பா வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்னத்தையும் நான் அள்ளிட்டு போறேங்க. எல்லாருக்கும் காட்டுறேன், நீங்களும் வாங்க. டிஃப்ரெண்டா வேற வச்சிருக்காங்க இந்த வாட்டி. அண்ணா நகர்னால ஒரு ஸ்பெஷல் போல இருக்குது. ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. என்னன்னா இந்த கடையில வந்து நம்ம அங்க வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்பேஸ்ன்றதுனால இவ்வளவு நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியல. இங்க நம்மளால நிறைய டிஸ்பிளே பண்ண முடியுதுங்கம்மா. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸா இருக்கு இங்க நம்மளுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாவெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள போடுறதுக்கு, மாவு எடுக்கிறதுக்கு கரண்டி, உடன்ல இங்க பாருங்க பணியாரம் திருப்புற சின்ன சின்ன பணியார திருப்பி, இதெல்லாம் நம்ம மசாலா டப்பாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மிளகாத்தூள்ல கொஞ்சம், மஞ்சத்தூள்ல கொஞ்சம் போட்டு எடுத்து போடுற மாதிரி சின்ன சின்ன கரண்டி. அப்புறம் இது பாத்தீங்கன்னாங்கம்மா, அம்மா இது வந்து நம்ம தோசை தவால நம்ம தோசை போடுறதுக்கு முன்னாடி ஒரு துணி வச்சு நம்ம எண்ணெய் சுத்துவோம்ல, அந்ததுக்கு நம்ம இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு டிப் பண்ணிட்டு எடுத்து அழகா நம்ம தோசை தவால சுத்திட்டு அப்புறம் நம்ம தோசை வாத்தோம்னா சூப்பரா வரும் இல்லைங்கம்மா. அந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெடர் வந்து நம்ம கிளாஸஸ்லேயே வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராஸ் ஜல்லடை, அப்புறம் இந்த கரண்டி, அதுக்கடுத்து இந்த அச்சுமுறுக்கு மோல்டு, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்பூன் செட்ஸ், பிரான்ஸு தாலி வாங்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்பூன் செட்ஸ் கேட்குறதுனால இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்பூன் செட்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஸ்மால் டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து ஃபோக்கு, இந்த இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம். ஸோ பியூர் பிரான்ஸ் தாலி செட் வாங்குறவங்களுக்கு இது ஒரு கம்ப்ளீட் செட் இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட்றோங்கம்மா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து ஃபுல்லா வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது இப்போ இந்த கல்சட்டில எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அடுத்து தயிர் ஜாடி, இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்ல நல்லா போகும். இந்த தயிர் ஜாடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம இந்த மண்ணில் செஞ்ச தயிர் ஜாடி வந்து நம்ம மைக்ரீனை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். தலைவலிலாம் இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வராது. நல்லா எனக்கு தெரியும், நீங்க வந்து நல்ல வெண்ணெய் மாதிரி தயிர் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லுவீங்க, அது இதுல வரும். வந்து அந்த திக்னஸ், நீங்க பால் உர ஊத்துறதுக்கு அது ஒரு பெரிய கலை. அது ரொம்ப நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் சுண்டா ஆனதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு விதன்னு வார்மா இருக்கும் போது தயிரை போட்டு அப்படியே அடிச்சு ஊத்தி இதுல வச்சிங்கன்னு வச்சுக்கலேன், அந்த நுரையோட ஆடவே ஆடாது, அப்படியே அழகா இருக்கும். அந்த கட்டி தயிர் சாப்பிட்டவங்க வேற எந்த தயிருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இதுல புளிக்க மாட்டேங்குதுங்க, அவ்வளவு நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். கல்சட்டி வந்து ரொம்ப புதுசா இருக்கு. என்னன்னா நம்ம ராஷ்ல ஒரு பெரிய விஷயம், அவங்களே அழகா இதை வந்து நம்ம வீட்டுல போயிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், மஞ்சள் எல்லாம் போட்டு அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி நம்ம உடனே யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஆமா, நிறைய பேர் வந்து இது தாங்கம்மா கேக்குறாங்க, சீசன் பண்ணி
வேணும், சீசன் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மளே சீசன் பண்ணிட்டு ஸ்டவ்ல வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடுறோம். ஸோ அதுல அந்த குவாலிட்டி செக்கும் நம்மளுக்கு ஆயிடுது. ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ண ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லா. என்ன ஒண்ணுன்னா நம்ம இப்ப இந்த மாதிரி கல்ச்சட்டி எல்லாம் வந்து பழைய காலத்துல வாங்குறோம்னா அந்த காலத்துல விறகு அடுப்புல செய்வாங்க. விறகு எல்லாம் வெளியே எடுத்துட்டா கூட இதுல வந்து அழகா குக் பண்ணிட்டே இருக்கும். அந்த சூடு அப்படியே தாங்கும். ஐயோ சூடாரி போச்சுன்னே சொல்ல வேண்டாம். நம்ம 12 மணிக்கு செஞ்சாலும் 2 மணிக்கு சுட சுட சாப்பிடலாம். அது ஒரு பெரிய பெனிஃபிட். இன்னொன்னு உடம்புக்கு ரொம்ப நல்லது. 94% வரைக்கும் இல்ல நியூட்ரியன் வேல்யூஸ் வந்து நமக்கு ரிட்டைன் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல். அப்ப வந்து நோய் வருமுன் காப்போம்னா ராஷ் குக்கருக்கு வந்தா போதும் போல இருக்கு. ஒரு டாக்டர் போட்டிருந்தாங்கம்மா ஒரு வீடியோ, கல் சட்டியை வந்து எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கும் போது 30 years அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இதை பேசுறதுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முன்னாடி வந்து டாக்டர்ஸ் இவ்வளவு பேச மாட்டாங்க நம்ம இந்த பாரம்பரிய குக்வேர்ஸ் பத்தி. இப்ப நிறைய பேசுறாங்க. அதுமே சந்தோஷம். நீங்க பாத்தீங்கன்னா எங்க பாட்டி காலத்துல எல்லாம் இதுதான் எங்க பாட்டி எல்லாம். ஆமா. சோ நான் வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து எங்க பாட்டியோட கல்ச்சட்டி இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். பட் நான் இன்னும் யூஸ் பண்றேன். நல்லா இருக்குது, சூப்பரா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சந்தோஷம். இது எல்லாமே வந்து அந்த பழைய பொருட்கள் எல்லாமே வந்து திருப்பி நீங்க பண்றது, அது இது எவ்வளவு பெரிய சேவை தான் நான் சொல்லுவேன். இது உண்மையிலே ஒரு பெரிய சேவை. எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குது உண்மையிலேயே. இது வந்து எங்களோட கடைன்னு சொல்றதுக்கு எனக்கு இன்னும் பெருமையா இருக்குது. ஏன்னா பார்த்து ஒரு விஷயங்களும் வந்து நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னை சார்ந்து இருக்கிறவங்க, எங்க மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்டை அவங்க 2 பேருமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளவு வாழ்த்துனாலும் தேங்க்யூ ஸோ மச் மானா. நீங்க அதை பார்த்து அக்னாலேஜ் பண்றீங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். ஆமா, இது எதுவுமேங்க நான் யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசுவேன். அவ்வளவு அழகா நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். வந்து வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணி அதுக்கு எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க. சூப்பரா இருந்துச்சு பாப்பா, சூப்பரா இருக்கிறா கணமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ஸ் நோட் கேட்டதுமே ஐ ஃபீல் லைக் ஆல்வேஸ் ஒரு திருப்தியா இருக்கும் மனசுக்கு. ஸோ நம்மளுடைய அஞ்சரைப்பட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு காமிச்சிடலாங்கம்மா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி உடைய 8 inch டயா இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டி ஃபுல்லாக ஹேண்ட் ஹேமட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து 7 கிண்ணம் இருக்கும். ஒரு கிண்ணத்துலேயுமே ஈயம் பூசியிருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல் ஹோல் ஸ்பைசஸும் ஸ்டோர் பண்ணலாம், பவுடர் ஸ்பைசஸும் ஸ்டோர் பண்ணலாம். அஞ்சரைப்பெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். எந்த ஒரு பிராஸ்லையும் ஈயம் பூசியிருந்தால் மட்டும்தான் அதில் நம்மளால் பவுடர் ஸ்பைசஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஈயம் பூசாத பிராஸில் வெறும் ஹோல் ஸ்பைசஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே ஈயம் பூசி வச்சுருக்கோம். ஈயம் பூசியிருக்கனால ஒரு அஞ்சரைப்பெட்டி வாங்கினா அவங்க மல்டியாக ஒரு இதில் மிளகாத்தூள், ஒரு இதில் முழு தனியா, ஒரு இதில் மஞ்சத்தூள், ஒரு இதில் பட்டை, அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே ஈயம் பூசி வச்சுருக்கோம். அண்ட் ஒரு கிண்ணமும் நல்ல ஒரு திக்காக இருக்கும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு டப்புன்னு வெடிக்கிறதோ வளைவு கொடுக்குறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம ராஷில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அஞ்சரைப்பெட்டிலையும் இந்த ப்ராப்ளம் வந்து வராது. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது வந்து கோட்டட் பிராஸ் கிடையாது, இது வந்து பியோர் பிராஸில் பண்ண அஞ்சரைப்பெட்டி. இதில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 inch டயாலேருந்து அஞ்சரைப்பெட்டி ஸ்டார்ட் ஆகுது, 9 inch டயா வரைக்கும் இருக்குது. இது வந்து ஹேண்ட் ஹேமட். இதுலேயே வந்து மேலே வந்து ஃப்ளாரல் டிசைன் பண்ணியும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஆமாங்கம்மா, இந்த தடவை நிறைய நியூ கலெக்ஷன்ஸ். லாஸ்ட் டைம் நீங்க இன்புட்ஸ் கொடுத்ததுல நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்க சாமி எல்லாம் கும்பிடுறதுனால இதெல்லாம் ரொம்ப அவசியம் எங்களுக்கு. கண்டிப்பாங்கம்மா. கஸ்டமர்ஸும் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம வெங்கல பித்தளை வச்சிருக்கனால மெஜாரிட்டியா இல்லாட்டி கூட கொஞ்சம் அந்த சின்ன தேவையான விஷயங்கள் வந்து இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நல்லா எவ்வளவு தூரத்துக்கு முடியுதோ அவ்வளவு கொஞ்சம் நம்ம வந்து பூஜைக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வரலாம். ரொம்ப அழகா இருக்கு. அது அந்த வொர்க்மேன்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே வந்து செல்ஃப் எம்போஸ்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்குங்கம்மா. இதுல வந்து நம்ம கிட்ட இந்த குபேர செம்பில் 4 சைஸ். ரொம்ப அழகா இருக்குடா, ரொம்ப அழகா இருக்கு. எல்லார் வீட்லயும் வந்து செல்வ செழிப்போடு இருக்கணும்னா இதெல்லாம் நிச்சயம் அவசியம். இன்னொன்னுங்க,
நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். எப்படியும் எங்கள் ராஷ்ல ஆஃபர் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. அதுவும் நான் வந்திருக்கேன்னா மலை போல் ஆஃபர் தருவாங்க. அவங்க தந்தாங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான் நான் கேட்பேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் கேட்க போகிறேன். ஒன்றே ஒன்று தான் எனக்கு சொன்னாங்க, இப்போ நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. அதில் என்ன தெரியுமா, ட்ரை பிளேயில் நீங்கள் என்ன எடுத்தாலும் buy 3 get 1 free. பார்த்தீங்களா, யார் தருவா இதெல்லாம்? எங்கள் ராஷ் மட்டும் தான் தருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற குக்வேர்ஸில் வந்து குக்கரில் வந்து எந்த கம்பெனி தர போகிறீங்க? குக்கரில் ட்ரமோல்டினா பிராண்டில் ஃப்ளாட் 40% வந்து ஆஃபர். ஸோ ரொம்ப சூப்பரான ஆஃபர் இது குக்கரில். ஏன்னா குக்கர் இல்லாமல் நம்மளால சமைக்கவே முடியாதுங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் எனக்கு அந்த குக்கர் வச்சே ஆகணும். அதில் நான் வந்து இன்னைக்கு நிறைய குக்கர் வாங்கியிருக்கேங்க. 40% வந்து நமக்கு ஆஃபர்னா நான் சும்மா விடுவேனா? இந்த வெயில் காலத்துக்கு சீக்கிரமா குக்கர் வச்சோமா வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும். குக்கர் எல்லாமே ஆஃபர்ல 40% ஆஃபர்ல இருக்கு. அடுத்து நம்ம ராஷோடைய ட்ரை பிளேங்கம்மா. ராஷோடைய ட்ரை பிளேல ஃபிளாட் 30% ஆஃபர் வந்து நம்ம வந்து இப்போ லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துருக்கோம். நீங்க குவாலிட்டி பாத்தீங்கல்ல, ராஷ் பிராண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு பார்த்த உடனே ஆசை வந்துச்சு. ஏன்னா எல்லா பிராண்டை விட பயங்கரமா இருந்துச்சு. அந்த தூக்குன உடனே அந்த வெயிட்டை பார்த்த உடனே ஆஹா, இது உண்மையிலேயே நம்ம பிராண்டு தானா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல 30% ஆஃபர் தராங்க. அப்புறம் என்ன, எங்களுக்கு எதுவும் வேணாமா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்லைங்களா? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, ராஷ்க்கு ஓடி வந்து எல்லாம் அள்ளிட்டு போங்க. வேற என்னமா ஃப்ரீ? இது நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டோர் விசிட் பண்ணீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆஃபர்ஸ் ஸ்டோர் கஸ்டமருக்காகவே நாங்க நிறைய போட்டு வச்சிருக்கோம். சோ கண்டிப்பா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க, நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பண்றாங்க, நம்ம இந்த வெயில்ல வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நிறைய 4000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்குனீங்கன்னா அதுக்கு மண்பானை ஃப்ரீயா தராங்க. இவ்வளவு பொருளை தூக்குறதா, இந்த மண்பானையை தூக்குறதா நீங்க ஒரே சண்டையா நடக்குதுங்க. நான் அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா யார் வீட்லயே ஏசி இல்லைனாலும் ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் குழு குழு மண்பானை தண்ணி குடிக்கிறதுன்றது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். அது இவங்க பண்றாங்க. ஆமா, இது வந்து சம்மர் தமாக்கா ஆஃபர் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த கிளே பாட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ 4000 அபவ் எந்த ப்ராடக்ட் வேணா வாங்கிக்கலாம். குக்வேர்ஸ்ல எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மண்பானை வந்து ஃப்ரீ. ஒரு மண்பானை ஃப்ரீ. அப்பா, இந்த மண்பானையை தேடி தேடி எத்தனை பேர் அலைவாங்க. எங்கேயோ போக வேண்டாம், வாங்க ஒரு 4000 ரூபாய்க்கு பொருள் அள்ளுங்க, அதோட கூட மண்பானையை அள்ளிட்டு போங்க. இது சப்பாத்தி பேசுறதுக்கு. என்னன்னா இவங்க கிட்ட ஒரு பொருளும் பாத்தீங்கன்னா அப்படி கனமா இருக்கணும். நல்லா அந்த காலத்துல சொல்லுவாங்களா, ஆண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து நம்ம வீட்லயே, நம்ம அம்மா வீட்டுல எல்லாம் போனீங்கன்னா பாட்டியோட பாத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அப்புறமா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. ஆனா இப்ப வந்து நம்ம ஹாப்பியா நம்ம ராஷ்குள்ள வந்தோம்னா எல்லாமே கிடைக்குது. என்னென்ன வேணும் அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வேணும். இல்ல, எனக்கு ஒன்னே ஒரு தாங்கம்மா, என்னன்னா இப்போ ஒரு பொருள் வாங்குறோம், அதை வாங்கிட்டு ஒரு 3 இயர்ஸ்ல த்ரோ பண்ணிடுறோம். அப்புறம் அதை அந்த காசு நம்ம வந்து வேஸ்ட். அதுக்கு ஒரு பொருள் வாங்கினாலும் நம்மளுக்கு ஃபுல்லா வச்சு யூஸ் பண்ற மாதிரி நல்லா இருக்கணும்ல. ஸோ அதனாலதான் வந்து, ஏன்னா நான் வந்து எங்க வீட்டுக்கார வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து லிமிட்டடா தான் வந்து நான் சேர்த்து வைப்பேன் காசு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கூட நான் போயிட்டு இந்த ரொம்ப பார்த்து ஒரு பொருள் தான் வாங்குவேன். ஆனா அந்த ஒரு பொருள் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அது நம்ம கடை பண்ணும்போதும் அந்த மாதிரி பொருளாவே எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது, என்ன சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணமே வந்து நம்மளை நல்லா வாழ வைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளும் நீங்க பார்த்து பார்த்து பண்றதுனால எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குதுடா. பட் நமக்கு வந்து பெருங்குடியை விட இது ஒரு பெரிய கடையா இருக்கிறதுனால இது கடைன்னு சொல்ல முடியாது, கடல் தான் சொல்லணும். இந்த கடலுக்குள்ள வந்து எவ்வளோ டம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகா நீட்டா பண்ணி வச்சிருக்கீங்க. யாருமே எதையுமே வந்து தேட வேண்டாம், எல்லாருடைய கண்ணிலையும் எங்கெங்க என்ன இருக்குது அழகா தெரியறது. இது நம்ம அந்த பெருங்குடியில இருக்க அதே கான்செப்ட் தான், அந்த தோசை வால் அண்ட் காஸ்ட் அயர்ன் வால்னு அப்படியே இங்க பண்ணிட்டோம். ஆமா, ஆனா அதை விட கொஞ்சம் நல்லா பெருசாவே இங்க வந்திருக்குங்கம்மா. இது ஃபுல்லாவே காஸ்ட் அயர்ன் கடாய்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த இடத்துல நம்ம பெருங்குடி மாதிரியே பண்ணியாச்சுங்கம்மா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி யூஸ் ஆகக்கூடிய காஸ்ட் அயர்ன், கர்வ், இண்டக்ஷன் பேஸ் வேணும்னா இண்டக்ஷன் பேஸ், ஃபிளாட்டு, ஃபுல் கிரைண்டட், ஸ்டோன் ஃபினிஷ், ட்ரிபிள் லேயர் சீசனிங், இந்த மாதிரியான மல்டிபிள் கடாய்ஸ், காஸ்ட் அயர்ன் கடாய்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நான்லாம் வந்து இவங்களோட தோசைக்கல்ல தோசை சுடுறேன், இப்ப நல்லா வருது.
ஏன்னா இப்போ அந்த டெஃப்லான் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. போட்டுட்டு ஃபுல்லா நம்ம தோசை கல்லில் தான் தோசை. ஆமாங்கம்மா, நம்மளோட தண்டவாளக்கல் தோசை தவா ஸ்பெஷல் தானே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கர்வ்ல 10, 11, 12, 12.5 4 சைஸஸ் இருக்கு. அதுலேயே வந்து இண்டக்ஷன் வேணும்னா ஃப்ளாட்ல 10, 11, 12 3 சைஸஸ் இருக்கு. அதுலேயே உடன் ஹேண்டில் வேணும்னா உடன் ஹேண்டில்ஸ் வச்சும் ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் இப்போ ஒரு நியூ லான்ச் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய பழைய தண்டவாளக்கல். புது தண்டவாளக்கல் பார்க்கலாமா? இது நம்மளுடைய புது தண்டவாளக்கல். என்ன டிஃப்ரென்ஸ் தானே பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரா சீசனிங் பண்ணது, ஆயில் வச்சு ஆனியன் வச்சு சீசனிங் பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவனில் பேக் பண்ணி 3 லேயர் ஆயில் டிப் பண்ணி சீசனிங் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான காஸ்ட் அயன் ஃபினிஷில் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து நம்மளுடைய ஹீரோ தான், ஒரிஜினல் தண்டவாளக்கல் தான், பார்க்குறதுக்கு காஸ்ட் அயன் ஃபினிஷில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இந்தியாவிலேயே யார்கிட்டையும் கிடையாது. ஏங்க ஹோல் இந்தியான்னு சொல்லணும், ஹோல் வேர்ல்டுலேயே தண்டவாளக்கல்ல இந்த சீசனிங் பண்ண தவாஸ் யார்கிட்டயுமே கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான். ஸோ வியூவர்ஸ், இதோட ஃபினிஷ் பாருங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு காஸ்ட் அயன் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள நம்மளோட ஹீரோ தண்டவாளக்கல் தான். இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து 3 லேயர் ஆயில் டிப் பண்ணி அவனில் பேக் பண்ணி சீசன் பண்ணியிருக்கோம். இதோட உட் ஃபினிஷு, இதோடைய சீசனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு தவாவை தண்டவாளக்கல்ல லான்ச் பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் நோக்கமாக இருந்தனால இது வந்து நாங்கள் இந்த தவாவை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதோடைய லான்ச்சிங் ஆஃபர் என்ன தெரியுமா? ஆமாம், நம்மளுடைய நியூ லான்ச் தோசை தவா, ஒரு தோசை தவா வாங்கினா 3 ப்ராடக்ட் ஃப்ரீ. அது என்ன தெரியுமா? நமக்கு தேவையான மாவு டப்பா, தோசை கரண்டி, அப்புறம் மாவு கரண்டியும் பாருங்க. 1 வாங்கினா 3 ஃப்ரீ. யாருங்க தருவா? அதுவும் நமக்கு இது 3மே தேவையான விஷயங்கள். 1 வாங்கணும்னு வச்சுக்கோங்க, 3 அப்படியே கக்கத்துல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லணுங்க, ஈயச்சொம்புன்னு எங்களுக்கு அந்த காலத்துல, எங்க பாட்டி காலத்துல நாங்க வாங்கின ஈயச்சொம்பு, அதுக்கப்புறம் நான் ராஷ் குக்கர்ல வாங்கின ஈயச்சொம்பு இதுதான். ஆனா இதுவும் ஈயச்சொம்பு தான். இந்த ஈயச்சொம்புல வச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்கும் ரசம். இந்த வாட்டி நான் ஈயச்சொம்பு வாங்கியிருக்கேன். இந்த ஈயச்சொம்பு தான் வாங்கியிருக்கேன். இது இருக்குது, இதுவும் இருக்குது. ஸோ நான் சொன்னேன், அம்மா வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருந்ததுல வந்து அம்மா வந்து இந்த ஈயச்சொம்பு கையில் வச்சு பேசியிருந்தாங்க. கஸ்டமர்ஸ் வந்து இல்லை எனக்கு வந்து நளினி அம்மா கையில் வச்சிருக்க அதே ஷேப்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நளினி அம்மா 2 ஷேப்புமே யூஸ் பண்ணுறாங்க, இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், 2 ஈயச்சொம்பு. ஏன்னா நான் ஒரு ரசம் பிரியர், எல்லாருக்கும் தெரியும். ரசம் இல்லாமல் எனக்கு சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஸோ நான் ரசம் வச்சு ஈயச்சொம்புல ஊற்றி அந்த ஈயச்சொம்புல தான் சாப்பிடுவேன். அதனால எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் சாப்பிட்றவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டு ரசம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குன்னுவாங்க. அதுக்கு காரணம் இதோ இந்த ஈயச்சொம்பு தான். அப்பா, நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த புட்டுக்குடத்தை வந்து எத்தனை மாட்டி அவங்க வந்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி மாப்பிள்ளை அவ்வளோ இது பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க. அவரோட ஃபினிஷிங் பாருங்க, அவர் அவ்வளோ மெனக்கெட்டதுக்கான ஒரு கரெக்டான இது வந்திருக்குது பாருங்களேன். இதில் நாங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணோங்கம்மா. நம்ம சைடில் ஹேண்டில்ஸ் கொடுக்கலாம், இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணோம். ஆனால் ஹேண்டில்ஸில் வந்து பிரச்சனை என்னன்னா, இது வந்து நம்மளுக்கு பிராஸ் அப்படின்றதுனால காஸ்டிங் ப்ராஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ காஸ்டட் ப்ராஸ்ன்றதுனால இது என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உடஞ்சி போயிடும். அப்போ இதோட லைஃபே வந்து போயிடும். இது வந்து நம்ம துணி பிடிச்சி கூட நம்ம மேலே தூக்கிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்த ஹேண்டில்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஷேப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆமா ஆமா, தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கான்சா பத்தி சொல்லி ஆகணுங்க. நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. அது கான்சாவோடது அப்படின்னு. இந்த கான்சால எனக்கு நெய் போட்டு மசாஜ் பண்ணாங்க. அவ்வளோ டாக்ஸின் வந்துச்சுங்க. நீங்க என்ன வாங்குறீங்களோ இல்லையோ இது நிச்சயமா வாங்குங்க. வீட்டுல பெரியவங்க இருந்தா அவ்வளோ நல்லா இருக்கு. ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. இது என் கால்ல இருந்து பிளாக்கா வந்துச்சு. நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஏன் உடம்புல டாக்ஸின்ஸ் இருக்குன்றது என்னால நம்ப முடியல. ஆமா, இப்ப ஃபேஸுக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஃபேஸுக்கு நம்ம நைட் ரொட்டீன்ஸ் பண்றோம்ல, எனி எசென்ஷியல் ஆயில் நம்ம நல்ல ஃபேஸ் லிஃப்டிங்காக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு சின்னது பாருங்க, காலுக்கு இது, ஃபேஸுக்கு இது. செகண்ட் ஃப்ளோரில் இது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ங்க, எல்லாம் விண்டேஜ் ஐட்டம் சொல்லுவேன் நான். ஆனால் மேலே 3rd ஃப்ளோரில் சூப்பராக இப்போ
குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சில்வர் ஐட்டமா குவிச்சு வச்சிருக்காங்க. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். குடிச்சிருவாங்க. ஆமா, இது வந்து ஒரு சர்டன் ஹைட்ல இருந்து போட்டா உடையாது. அப்பா இது வந்து ஹால்ல கூட வச்சுக்கலாம். ஆமா, ஸ்டால்ல வந்து ஒரு பெரிய குக்கர் லான்ச் பண்ணிருக்காங்க.